ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜல்லியோட ரேட்டு எம் சாண்ட் பி சாண்டோட ரேட்டெல்லாம் வந்து அதிகமாக போகுது. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து குவாரியிலேருந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் படி 1/12/2024 வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எம் சாண்டு பி சாண்டு அதுக்கப்புறம் ஜல்லியோட ரேட்டெல்லாம் வந்து அதிகமாக போகுது. குவாரிலேருந்து வர்ற ரேட்டே அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்க்ளூடிங் 5% ஜிஎஸ்டியோட வந்து ரேட்டெலாம் வந்து அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா எம் சாண்ட் வந்து ஒரு யூனிட் வந்து 6000 ரூபாய்க்கு வந்து விற்க போகிறாங்க. அதாவது நம்ம குவாரிலேருந்து கொடுக்குறது வந்து 5250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இடையில இருக்கவங்க லாபம் வச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேர்ந்து 6000 ரூபா வந்து ஒரு யூனிட் வந்து மாறப்போகுது. இப்போ வந்து ஒரு 5000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து சடனாக வந்து 1000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக போகுது. அடுத்து வந்து பி சாண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டு 7000 ரூபாய்க்கு வந்து விற்க போகுது. அடுத்தது ஜல்லி எல்லா சைஸுமே 3/4 இன்ச் ஜல்லி ஆகட்டும், 1.5 இன்ச் ஜல்லி ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போ சிப்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு யூனிட் வந்து 5000 ரூபாய்க்கு வந்து விற்க போகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வருது அப்படின்னு நமக்கு வந்து டெக்ஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அதிகம் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா சிமெண்ட்டோட ப்ரைஸும் ஸ்டீலோட ப்ரைஸும் தான் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. பரவாயில்லைன்னு பார்க்குறப்போ இதாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃப்ளையாஸோட பிரிக்ஸு வந்தும் அதிகமாகுது. ஏன்னா வந்து நம்ம இந்த எம் சாண்டு இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளையாஸ் பிரிக்ஸும் ரேட் அதிகமாகும். அதே மாதிரி சாலிட் பிளாக்கும் ரேட்டும் வந்து அதிகமாகும். ஸோ அதுவும் வந்து ஒரு கல்லுக்கு ₹1 அந்த மாதிரி வந்து அதிகமாக போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாகவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த பிரிக்கோட ரேட் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து அது மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஹர்டலாக தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த ஃபைன் டஸ்ட்டு வந்து 1000 ரூபாய்க்கு தராங்க ஒரு யூனிட்டு. டஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இந்த ஃப்ளோரிங்க்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஜிஎஸ்பி வெட்மிக்ஸ் ஜிஎஸ்பி இதெல்லாம் வந்து ஸ்டோன் டஸ்ட்லாம் வந்து 4200 ரூபாய்க்கு தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்பிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது வந்து தளம் போடுறது, அந்த தேங்காய் களம் போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு தளம் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்பி போடுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து தளம் வைப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ரோடு போடுறக்கும் நம்ம ஜிஎஸ்பிலாம் வந்து போடுவோம். அது வந்து வீடு கட்டுறவங்களுக்கு பெருசாக வந்து யூஸ் ஆகாது. பட் வந்து எம் சாண்டோட ப்ரைஸு பி சாண்டு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாகிறது கண்டிப்பாக வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.